வணக்கம் பிள்ளைகளே. தரம் 4 சுற்றாடல். இதில் நாங்கள் நீர் என்ற அலகு சம்பந்தமாக படிக்க போகிறோம். நீரின் 3 நிலைகளும் எவை என்று பார்க்கலாம். திண்மம், திரவம், வாயு, இப்படி 3 நிலைகளில் நீர் காணப்படுகின்றது. நீரை பெறுகின்ற வழிகளை நாங்கள் பார்க்கலாம். கிணறுகள் மூலம் நீரை பெறலாம். ஆறுகள் மூலம், குளங்கள் மூலம், குழாய் கிணறுகள் மூலம், குழாய் நீர் பைப் தண்ணி இந்த வாட்டர் போட்டிலேருந்து எடுக்கிறது, தடாகங்கள் மூலம், பீலிகள் மூலம், மழை மூலம் நாங்கள் நீரினை பெறுகின்றோம். அடுத்ததாக நீரின் பொதுவான இயல்புகள் என்னென்னு பார்க்க போகிறோம். நாங்கள் இதில் பொருட்களை கரைக்கின்ற இயல்பு, அதாவது சீனி, உப்பு, பால்மா, இதுகள் நீரில் நாங்கள் கரைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பரவி செல்லுகின்ற தன்மை, மேற்பரப்பில் நாங்கள் நீரை விட்டோம் என்று சொன்னால் அந்த நீர் ஒரே இடத்துல நிற்காமல் அப்படியே பரவும். அதே மாதிரி மிதக்கும் இயல்பு, அது பந்து, சீப்பு, மரக்குட்டி, அதுகள் மிதத்துற இயல்பு இருக்குது. பாய்ந்தோடும் இயல்பு, நீர் ஆறுல எல்லாம் பாய்ந்தோடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆவியாகக்கூடிய தன்மை, வெப்பத்தினால் ஆவியாகக்கூடிய தன்மை நீருக்கு உண்டு. குளிர்த்துகின்ற இயல்பு, இந்த இயல்பு நாங்கள் தீயணைப்புகளில் பயன்படுத்துகிறோம். சூடான பொருட்களை குளிர்விக்கிறதுக்கும் நீரின் இந்த இயல்பு பயன்படுது. பாத்திரத்தின் வடிவத்தை கொண்டு காணப்படும். பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதன் வடிவத்தை இந்த நீர் எடுக்கும். குடம் என்றால் குடத்தின் வடிவமாகவும், ஒரு குவளை என்றால் குவளையின் வடிவமாகவும், போத்தில் என்றால் போத்தின் வடிவமாகவும் இந்த நீர் பாத்திரத்தின் வடிவத்தை கொண்டு காணப்படும். தூய நீரின் இயல்புகளை பார்க்கலாம். தூய நீருக்கு நிறமில்லை, மணமில்லை, சுவையில்லை. தூய நீருக்கு நிறமில்லை, மணமில்லை, சுவையில்லை. அதே மாதிரி பனிக்கட்டியின் பயன்பாடுகள் என்னென்னன்றதை நாங்கள் பார்க்கலாம். பனிக்கட்டியை நாங்கள் மீன் பழுதடையாது பேணுதல், மருந்து பொருட்களை இட்டு வைத்தல், குளிர்பானங்கள் தயாரிப்பதற்கு நாங்கள் பனிக்கட்டியை பயன்படுத்துகின்றோம். அதே மாதிரி நீரின் பயன்கள், நீரை நாங்கள் என்னென்ன தேவைக்கு பயன்படுத்துகிறோம். குடித்தல், குளித்தல், ஆடை கழுவுதல், உணவு சமைத்தல், விவசாயம் செய்தல், தோட்டத்திற்கு நீர் ஊற்றுதல், பானம் தயாரித்தல், நீரில் பயணம் செய்தல், கப்பலில், அதே மாதிரி போட் அதுகளில், மீன் வளர்த்தல், பாத்திரங்கள் கழுவுதல். அதே மாதிரி நீருடன் தொடர்புடைய கைத்தொழில்கள் எவை என்று நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நீர் மின் உற்பத்தி, விவசாய கைத்தொழில், பானங்கள் தயாரித்தல், சோடா கம்பெனி, ஜூஸ் கம்பெனி, நன்னீர் மீன் வளர்ப்பு, நன்னீர் இறால் வளர்ப்பு, ஆடை கைத்தொழில் போன்றவற்றில் நாங்கள் நீரை பயன்படுத்துகிறோம். நீர் இன்மையால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்று பார்க்கலாம். நீர் இல்லாவிட்டால் வறட்சி ஏற்படும், நீர்நிலைகள் வற்றி போகும், குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும், நிலம் வறண்டு தாவரங்கள் இறக்கும், பிராணிகள் நீரின்றி இறந்து போகும், கைத்தொழில்கள் பாதிக்கப்படும். நீர் எங்களோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி இந்த நீரை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்தலாம் என்பதையும் இப்போ பார்க்க போகிறோம். நீர் அசுத்தமடையாது பாதுகாத்தல், குடிநீர் பாத்திரங்களை மூடி வைத்தல், நீர் குழாய்களை இறுக்கமாக மூடி வைத்தல், ஒரே தடவையில் பாத்திரங்கள் ஆடைகளை கழுவுதல், தேவையான அளவு நீரை மட்டும் பயன்படுத்துதல். அதே மாதிரி நீர் விரயமாகிற சந்தர்ப்பங்கள் எவையென நாங்கள் இதில் பார்க்கலாம். வீட்டில் நீர் விரயமாகிற சந்தர்ப்பங்கள்: நீருடன் கழிவுகள் சேர்தல், அளவுக்கு அதிகமாக நாங்கள் நீரை பெறுதல், குழாய்களில் நீர் கசிவு காணப்படுதல், நீரில் விலங்குகள் விழுந்து இறத்தல், குழாய் நீரை திறந்து வைத்து கொண்டு ஆடை கழுவுதல். இதால் எங்களோட நீர் விரயமாகுது. பாடசாலையில் நீர் விரயமாகின்ற சந்தர்ப்பங்கள் எவை என்று நாங்கள் இப்போ பார்க்கலாம். குழாயை திறந்து வைத்து கொண்டு நீர் பருகுதல், குழாய்களை இறுக்கமாக மூடாது விடுதல், குழாய்களில் நீர் கசிவு காணப்படுதல், நீர் தொட்டிகளில் குப்பை போடுதல், தேவைக்கு அதிகமாக நீரை பெறுதல் போன்ற காரணங்களால் நீர் பாடசாலையில் விரயமாகின்றது.
பொது இடங்களில் வந்து நீர் விரயமாகின்ற சந்தர்ப்பங்கள் எவை என்று நாங்கள் இப்போ பார்க்கலாம். நீர்க்குழாய்கள் உடைந்து இருத்தல், நீர்நிலைகளில் குப்பை போடுதல், நீர்க்குழாய்களில் நீர் கசிந்து கொண்டு இருத்தல், கிணறுகளில் குப்பை போடுதல், குழாயை திறந்து வைத்து கொண்டு நீர் பருகுதல் போன்ற காரணங்களால் நீர் வந்து பொது இடங்களிலேயும் விரயமாகின்றது. அடுத்ததாக நீர் மாசடைகிற வழிகள் எவை என்று நாங்கள் இப்போ பார்க்கலாம். குப்பை கூளங்கள் நீருடன் கலத்தல், கப்பல் விபத்தால் எண்ணெய் கழிவுகள் நீருடன் கலத்தல், மனித கழிவுகள் நீருடன் கலத்தல், பிராணிகளின் எச்சங்கள் நீருடன் கலத்தல், வெள்ள நீர் நன்னீருடன் கலத்தல், தொழிற்சாலை கழிவுகள் நீருடன் கலத்தல், இரசாயன மருந்துகள் மற்றும் உரங்கள் நீருடன் கலத்தல், செத்த பிராணிகள் நீருடன் கலத்தல். இதால் நீர் வந்து மாசடையுது. நீர் மாசடைதலை தடுக்கக்கூடிய வழிகள் எவை என்று நாங்கள் இப்போ பார்க்கலாம். நீரில் கழிவுகள் சேராது பாதுகாத்தல், குடிநீர் பாத்திரங்களை மூடி வைத்தல், கிணறுகளுக்கு வலையமைப்பினால் மூடி போடுதல், நீர்நிலைகளை சுத்தமாக வைத்திருத்தல், நீருக்கு குளோரின் இடுதல், இயற்கை உரம் கிருமி நாசினிகளை விவசாயத்திற்கு பயன்படுத்துதல். அசுத்தமான நீரை பருகுவதால் ஏற்படும் நோய்கள் எவை என்று நாங்கள் இப்போ இதில் பார்க்கலாம். நெருப்பு காய்ச்சல், வயிற்றோட்டம், செங்கண்மாரி, ஈரல் அழற்சி, வாந்தி பேதி, கழிச்சல் போன்ற நோய்கள் அசுத்தமான நீரை பருகுவதால் ஏற்படுகின்றது. வினாவிடை. நீரை பெறும் வழிகள் 5 தருக. கிணறுகள் மூலம், ஆறுகள் மூலம், குளங்கள் மூலம், குழாய்கள் மூலம். நீரின் 3 நிலைகளும் எவை? திண்மம், திரவம், வாயு. நீராவியின் பயன்கள் 3 தருக. உணவு சமைத்தல், நீராவி கப்பல் செலுத்துதல், முகத்தில் ஆவி பிடித்தல். நீரை சுத்திகரிக்க பயன்படும் இரசாயன பொருள் ஒன்று தருக. குளோரின். அசுத்தமான நீரினால் ஏற்படும் நோய்கள் 4 தருக. நெருப்பு காய்ச்சல், வயிற்றோட்டம், செங்கண்மாரி, கழிச்சல். நீரில் முட்டாக கரையக்கூடிய திரவங்கள் 4 தருக. பால், கிருமி நாசினி, வினாகிரி, மருந்து பானங்கள். நீரை சுத்திகரிக்கும் முறைகள் 3 தருக. குளோரின் இடுதல், வடிகட்டுதல், கொதிக்க வைத்தல். பிள்ளைகளே, இந்த பாடத்தை நீங்கள் உங்களோட அம்மா அல்லது அப்பா அல்லது அக்கா அல்லது அண்ணாண்ட உதவியோட படியுங்கோ. அடுத்த பாடத்தை வந்து நான் அடுத்த காணொளியில் போடுறேன். நன்றி.